பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைவர் பதவியையும் தாமே எடுத்துக் கொள்ளப் போவதாக தெரிவித்திருக்கிறார். அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக இருப்பார் எனவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த சூழலானது அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் கூட்டணி பொறுத்து விரைவில் முடிவு செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். செயற்குழு கூட்டத்தை முடிவை பொறுத்தே கூட்டணி பொறுத்த முடிவு எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். பாமக தலைவர் பதவியில் இருந்து அன்புமணி ராமதாஸ் நீக்கப்பட்டிருக்கிறார். அவர் செயல் தலைவராக செயல்படுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாக்டாலி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பை தாமே எடுத்துக் கொள்வதாக ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள பத்திரிகையாளர் திரு ராமகிருஷ்ணன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ராமகிருஷ்ணன். பாமகவின் தற்போதைய சூழலை பார்த்திருப்பீங்க. திரு அன்புமணி ராமதாஸ் தலைவராக இருக்கும் பொழுது அவர் தற்போது செயல் தலைவராகவே நீடிப்பார் அப்படின்னு ராமதாஸ் சொல்லியிருக்காரு. என்ன மாதிரியான சூழலை இது உருவாக்கும்? கூட்டணியை பொறுத்த வரைக்கும் விரைவில் முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் பாமகவை பொறுத்த வரைக்கும்? அதாவது இது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியத்தை தருகிறது. அதாவது ஏனென்றால் இது காலமாகவே இரண்டு பேருக்கும், அதாவது டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் டாக்டர் அன்புமணி அவர்களுக்கும் பல பல விஷயங்கள்ல வித்தியாசங்கள் இருக்கின்றன எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சூழலில் அதால் என்ன இருந்தாலும் அவர்கள் தந்தை மகன் அந்த உறவு நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அதனால அது இந்த வித்தியாசங்கள் இருந்தாலும் அதை அவர்கள் தீர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையில அந்த இதுல இருக்கிறாங்க. ஸோ இப்பொழுது இது நடந்திருக்கிறது. இது என்னை ஒரு ஆச்சரியப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்த முடிவை அவர் பொதுக்குழு அது எடுத்து கூட அறிவித்திருக்கலாம். அவர் நிறுவனர், அதனால் நிறுவனராக இருக்க அதிகாரங்கள் கூட இருக்கலாம் அந்த கட்சிப்படி. இருந்தாலும் அது செய்திருக்கலாம் ஒன்று. இரண்டாவது, இப்பொழுது இந்த கூட்டணி என்று சொல்லப்படும் பொழுது அவர் இரண்டால் பொதுவாக அஇஅதிமுகவோடு இவர்கள் சேர்வார்களா அப்படிங்கிறது மாதிரி பாஜகவோடு இருந்து அஇஅதிமுகவோடு சேர்வார்கள் என்றெல்லாம் பேசப்பட்டு வந்தது. அந்த சமயத்தில் இப்போ எந்த மாதிரியாக இது இருக்க போகிறது என்பது நம்மளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மூன்றாவது, இது என்ன பொறுத்தவரையில் இந்த கட்சி ஒருவேளை இப்பொழுது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் இந்த நியமனத்தை அவர்களுக்குள்ள வித்தியாசங்கள் அந்த பிரிவு கூட ஏற்படலாம். அது மாதிரி ஏற்படும்போது அது திமுக ஆளுங்கட்சி அவர்களுக்கு சாதகமாக கூட அமையலாம் என்றுதான் நான், அதாவது இது அப்படியே நீடித்தால் தேர்தல் வரை இது நீடிக்குமே ஆனால் இந்த பிரிவு அப்பொழுது அவர்களுக்கு சாதகமாக போகலாம். ஆனால் அதற்கு இன்னும் காலம் இருக்கிறதுனால நம்ம இது இப்பொழுதைக்கு இதை பற்றி தீர்மானமாக ஒன்றும் சொல்லிட முடியாது. இது என்ன பொறுத்தவரையில் இது பாமகவில் ஒரு பிரிவை ஏற்படுத்துமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் இருவரும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கர்நாடகாவில் தமிழ்நாட்டில் தேவகவுடாவுக்கும் குமாரசாமி அவர்களுக்கும் வித்தியாசங்கள் வந்தன. உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி பார்ட்டி கட்சியில அகிலேஷ் யாதவுக்கும் அவருடைய தந்தை மலையாள யாதவுக்கும் வந்தது. இந்த வித்தியாசங்களாம் ஒரு காலகட்டத்தில் அவர்கள் அதை சமாதானமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போல இறுதியும் நடைபெறலாம். ஒருவேளை அந்த அளவிற்கு இந்த கட்சியில பாமக கட்சியில ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டு ஒரு பிரிவு ஏற்படுமையானால் அது கூட ஒரு காலகட்டத்தில் தீர்ந்து அவர்கள் சேர்ந்து வந்துள்ளலாம் தான் நான் நினைக்கிறேன். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ராமகிருஷ்ணன்.